நான் இப்போ ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிச்சுக்கேன். லைட்ரூம் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே லைட்டுக்கு போயிட்டு எக்ஸ்போசர் ஒரு 21 வச்சுக்கலாம். 20 அந்த மாதிரி வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட்டு மைனஸில் வச்சுக்கலாம். மைனஸ் ஒரு 38 அந்த மாதிரி எதுனா வச்சுக்கலாம். ஹைலைட்டை குறைச்சிக்கலாம். மைனஸ் 65 வச்சுக்கலாம். ஷேடோஸு ஒரு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்ஸு அதிகமாக வேணாம், ஒரு 9 வச்சுக்கலாம். 9 or 10. வச்சுக்கலாம். இப்போ பிளாக்கு மைனஸில் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மேடி லுக் தோணும். மூடி லுக் மைனஸ் 35 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே கலரில் வந்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு ப்ளஸில் வச்சுக்கோங்க, ஒரு 8. இது ஒரு 3ல் வச்சுக்கலாம். விப்ரன்ஸு மைனஸில் வச்சுக்கலாம். -7ல் வச்சுக்கிறேன். இது -2ல் வச்சுக்கிறேன். இப்போது மிக்ஸு போயிட்டு ரெட் கலரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஆரஞ்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லோவை ஹியூவை குறைச்சிக்கலாம். -45 அந்த மாதிரி 45 அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு லூமினஸ் ஒரு மைனஸில் வச்சுக்கலாம். -62 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு ஹியூவை ஃபுல்லாக குறைச்சிருங்க. மைனஸில் குறைச்சிருங்க. 74ல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் குறைச்சிக்கலாம். மைனஸில் வச்சுக்கலாம். -49 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லூமினஸும் குறைச்சிக்கலாம். மைனஸில் வச்சுக்கலாம். -48ல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ வந்துட்டு ஃபஸ்ட்டு -30ல் வச்சுக்கலாம். 30 வரையும் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு 24 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லூமினஸு -13ல் வச்சுக்கலாம். இது தேவையில்லை, இது ஃபோட்டோஸில் எந்த இடத்துலையும் இது இல்லை, அதனால டன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஸ்பில் டோன் இதை கொடுத்துக்குவாங்க. இதில் இப்போது இந்தாட்ட வந்தீங்கன்னா ஹியூவை இங்கே வச்சுக்கலாம், இந்த சைடில் வச்சுக்கலாம். 44 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். 44 மேலே ஒரு 23 இந்த லெவலில் வச்சுக்கலாம். பாருங்கள், 44, 21 இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 28, 30 இப்படி வச்சுக்கலாம். 242, 1 அது மாதிரி வச்சுக்கலாம். பேலன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 22 அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டீட்டெயிலில் போய்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போது ப்ரொஃபைல் போய்ட்டு கீழே விண்டேஜ் 5 இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணதுன்னா கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணதோடனே லைட்டுக்கு போயிட்டு கர்வில் போயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீழே வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். கர்வு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கணும் கர்வு. கீழே இது பிளாக்கு, இது பிளாக்கு வந்துடுது. இது வந்து
ஷேடோ நம்ம டன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி தெரியும். இந்த லுக் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பில் டோன் இதில் தான் கலர் மாற்றணும். அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், டன் கொடுத்துக்கலாம். இப்போது கீழே இங்கே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் டிஹேஸ் இதை கொஞ்சம் வச்சுக்கலாம் இல்லைனா வேணாம். பாருங்கள், ஒரு லுக்கு வரும். பாருங்கள், நான் ஒரு 9 வச்சுக்கிறேன். விக்னேட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். மிட் பாயிண்ட் கொஞ்சம், ஃபெதரு ரவுண்ட்னஸ் அதிகம். உங்களுக்கு கிரைண்ட் அமௌண்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். எனக்கு இதில் வேணாம். இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரீசெட் வேணும்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போது இதை காப்பி பண்ணிக்கலாம், காப்பி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி ஃபோட்டோ இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோக்கு போட்டு பார்க்கலாம், பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஆரஞ்சு டீல் லுக் வரும். அகைன் அனதர் ஃபோட்டோ போட்டு பார்க்கலாம். அனதர் ஃபோட்டோ போட்டு பார்க்கலாம். இந்த டாட் அழிச்சு பேஸ்ட் செட்டிங்ஸ். பாருங்கள், ட்ராமடிக் லுக் நான் தெரியுது. பேஸ்ட் செட்டிங்ஸ், இந்த லுக் பாருங்கள், பிளாக் கலரில். இப்போது அதே மாதிரி பேஸ்ட் செட்டிங்ஸ், இந்த லுக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரீசெட் லிங்க் உங்களுக்கு வேணும்னா அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.